ஒன்று விஜய் பேசணும் ஒரு தலைவராக நின்று, விஜய்க்கும் அந்த ஆளுமை இல்லை. கூட இருக்கிறவங்களாவது விஜய்க்கு சொல்லி விஜய் வந்து செயல்பாட்டு கொண்டு வரணும், அதுக்கும் வந்து கூட ஆட்கள் இல்லை. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரூருக்கு போக முடியல, எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது, அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி வர திங்கட்கிழமை, அதாவது 27 அக்டோபர் மாதம், அதாவது 27 செப்டம்பர் மாதம் இந்த சம்பவம் நடந்தது. 27 அக்டோபர் மாதம் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு மண்டபத்தை புக் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த மண்டபத்துக்கு இந்த 41 பேரையும் குடும்பத்தையும் வந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல போகிறாராம். ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்துருச்சு, ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் போய் கேதம் கேட்கணும். கேதம் கேட்குறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். என்னங்க ஆச்சு, எப்படி இறந்தாரு, நல்லா தானே இருந்தார், திடீர்னு இறந்துட்டாரு, ஐயோ அப்படியாங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அனுதாபங்களை தெரிவிக்கிறது. நீங்கள் போனோன்னா நீங்கள் கேதம் கேட்டோன்னா இறந்தவங்க மறுபடியும் வரப்போகிறாங்களா? அது கிடையாது. அந்த எதுக்காண்டி இந்த ஆறுதல் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இருக்கோம், நாங்கள்லாம் இருக்கோம், கவலைப்படாதீங்க, ஒரு உயிரை இழந்துட்டீங்க, நீங்கள் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி போய் சமாதானப்படுத்துறது தான் இந்த கேதம் கேட்குறது.